ஒரு பேரு The King. சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். இணைந்திருப்போம், அன்பை பகிர்வோம், குளிர்ந்த இராமுடன் நியத் சொல்லுவோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அதுதான் இந்த மாற்றங்களுக்கு ஒரு அடிப்படையான காரணம். என்னுடைய மனநிலை மாற்றத்துக்கு கூட இன்னமும் எனக்கு கம்யூனிச கருத்துக்கள் அதனுடைய அடிப்படைகளில் மனம் விடுபடலை, அதில் தான் இருக்குது. ஆனால் அதனுடைய அமைப்பு முறைகள் ஸ்தாபனங்கள் இன்றைய காலத்தில் எடுத்து செல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை இன்னைக்கு தாவேகா தந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிசம் இதெல்லாம் கொடுக்காததை தாவேகா கொடுத்துரு எப்படி சொல்றீங்க? அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகளால் பெருவாரியான மக்களை திரட்ட முடியல. 1950களிலிருந்து அதனுடைய அந்த வீரம் செறிந்த ஒரு போராட்ட காலத்தில் மக்கள் திரட்டப்பட்டு அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தன்மைகள் அதனுடைய வீரியம் ஒரு குறைஞ்சி வருதுங்கிறத நான் சொல்லலை, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கைகளே சொல்லுது. கம்யூனிஸ்ட் முக்கியமாக திரு விஜய் அவர்களே ஒரு புதிய சக்தி நினைக்கிறேன். கட்டாயம் புதிய சக்தி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. புதிய சக்தின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க அவருக்கு விஷன் இருக்கு, ஒரு சரியான பார்வை இருக்கு. அந்த சரியான பார்வையை ரொம்ப வலிமையா முன்வைக்கிறார். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. தாவேகாவின் இலக்கு என்ன? திரு விஜயின் குறிக்கோள்கள் நிறைவேறுமா? இதை பற்றி பேசுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் நீண்ட காலம் பயணித்து தாவேகாவில் இணைந்திருக்கும் மூத்த அரசியல்வாதி திரு சி மகேந்திரன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு சி. வணக்கம். வணக்கம். நீண்ட காலம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தீங்க, தாவேகாவுக்கு வந்திருக்கீங்க. இந்த மாற்றம் எதை காண்பிக்குது? இந்த மாற்றம் ஒரு ஒரு நீண்ட கால உழைக்கும் மக்களின், அல்லது வேறு விதத்தில் எங்கள் பாஷையில் சொல்லணும்னா ஒரு சுரண்டலுக்கு எதிரான ஒரு அரசியல், ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட் அப்படிங்கிறது தான் கம்யூனிசத்தினுடைய அடிப்படை. அதை நவீன காலத்தில் ஆதிக்கத்தை எதிர்த்து ஆதிக்கத்தை முறியடித்து பெருவாரியான ஒரு மக்களை திரட்டக்கூடிய ஒரு இயக்கமாக இன்றைக்கி நான் தமிழக வெற்றி கழகத்தை பார்க்கிறேன், அதனுடைய தலைவரை பார்க்கிறேன். அதுதான் இந்த மாற்றங்களுக்கு ஒரு அடிப்படையான காரணம். என்னுடைய மனநிலை மாற்றத்துக்கு கூட இன்னமும் எனக்கு கம்யூனிச கருத்துக்கள் அதனுடைய அடிப்படைகளில் மனம் விடுபடலை, அதில் தான் இருக்குது. ஆனால் அதனுடைய அமைப்பு முறைகள் ஸ்தாபனங்கள் இன்றைய காலத்தில் எடுத்து செல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை இன்னைக்கு தாவேகா தந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிசம் இதெல்லாம் கொடுக்காததை தாவேகா கொடுத்துரு எப்படி சொல்றீங்க? அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகளால் பெருவாரியான மக்களை திரட்ட முடியல. 1950களிலிருந்து அதனுடைய அந்த வீரம் செறிந்த ஒரு போராட்ட காலத்தில் மக்கள் திரட்டப்பட்டு அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தன்மைகள் அதனுடைய வீரியம் ஒரு குறைஞ்சி வருதுங்கிறத நான் சொல்லலை, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கைகளே சொல்லுது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கைகளே இன்றைய காலத்திற்கு ஏற்ற வகையில் நாம் வளர்ச்சி பெறவில்லை, வளர்ச்சி பெறுவதற்கான மார்க்கங்களை தேட வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டு அறிக்கைகளே சுட்டி காட்டுது. அப்போ இன்றைய காலத்துக்கு ஒரு பொருத்தம் உள்ளதாக மாற்ற முடியல. அதை வேறு வகையில் சொல்லணும்னா பல கோடிக்கணக்கான மக்கள் பெருகி வரக்கூடிய மக்களை இணையக்கூடிய ஒரு அப்டேட்டிங் அதில் ரொம்ப குறைவாக இருப்பது ஒரு காரணம். அது இப்போ ஒரு புது வெளியில பல்வேறு வகைகளில் வெளிப்படுகிறது. அந்த வெளிப்பாடுகளில் ஒன்றுதான் விஜயனுடைய இன்றைய வெற்றி. நீங்கள் கம்யூனிச அமைப்பிலிருந்து நீங்கள் ஒரு தாவேகா அமைப்புக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் பல முறை பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி இன்னும் சிவப்பு தின்னு தான் போட்டிருக்கீங்க. அது 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 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். சுதந்திர போராட்டத்திற்கு முன்பு காந்தியடிகள் வருகைக்கு பின் காங்கிரஸ் கட்சியில் ஒரு பெரிய விஷயம் நடந்தது. காந்தியடிகள் முயற்சி பண்ணி அதை ஒரு இயக்கமாக மாற்றினார். அந்த இயக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியும் உள்ளுக்கு இருந்தது, காங்கிரஸ் சோசலிஸ்ட் பார்ட்டின்னு பேர். அதே போல் மிகச்சிறந்த இஸ்லாமிய தலைவர்கள் அதில் இருந்தாங்க. அதே போல் இன்னும் ஒரு சின்ன பார்ட்டு இந்து மகா சபைக்கும் அதில் இடம் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு மூமெண்ட், ஒரு கட்சி சார்ந்ததை தாண்டி எல்லாரும் இணைஞ்சு வேலை செய்யக்கூடிய ஒரு பொது மூமெண்ட் ஒன்று வந்தது. அதே போல் இன்றைக்கி தாவேகாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
சகோதரர் செங்கோட்டையன் வர்றாரு. அவர் தன்னுடைய பையில இன்றைக்கும் வந்து ஜெயலலிதா படத்தை வச்சுக்க முடியுது. ஏன்னா அவருடைய மனநிலையில் உள்ளதை. அதே போல் நான் தாவேக்காவில் சேர்ற போது நான் முதல்ல அவங்கள்ட்ட பேசின விஷயம் வந்து, நான் ஒரு கம்யூனிஸ்ட் வாழ்க்கையை தான் இங்கும் வாழ்வேன், அதே போல் இந்த சகப்பு துண்டை தான் போடுவேன் அப்படிங்கிறது மட்டுமல்ல, சேர்ந்த போது பத்திரிகையாளர்களிடமும் இதை நான் தெரிவித்தேன். அப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தாவேக்கா என்கின்ற அந்த ஒரு புதிய பிறப்பு அல்லது அந்த புதிய வளர்ச்சியில் சமூக மாற்றத்திற்கான பல்வேறு சக்திகள் இணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா இந்த தன்மை என்பது ஒரு அதிமுகவில் பார்க்க முடியாது, இந்த தன்மை என்பது திமுகவில் பார்க்க முடியாது. இப்போ திமுகவில் சேர்ற ஒரு ஆள் போய் இருந்து நான் சிகப்பு துண்டோடு தான் இருப்பேன், கம்யூனிஸ்ட் வாழ்க்கை தான் வாழ்வேன்னா அதில் ஒரு 4 பேர் நாங்கள் வந்து இது ஒரு அண்ணா வழி தான், இது வந்து மாற்றம், இதில் எதுவும் செய்ய முடியாதுன்னு தான் மறுப்பாங்க. அதே போல் ஏடிஎம்கே பார்த்திங்கனாலும் அப்படி தான் இருக்க முடியும். ஆனால் இந்த தாவேக்கா என்கின்ற ஒரு புதிய விஷயம் வந்து, இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் இப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல கருத்துக்கள், மாற்றங்கள், இதையெல்லாம் ஒரு காலத்தில் இணைக்கக்கூடிய ஒரு புதிய சக்தியாக, புதிய கட்சியாக தாவேக்கா இன்னைக்கு இருக்குது. முக்கியமாக திரு விஜய் அவர்களே ஒரு புதிய சக்தி நினைக்கிறீங்களா? கட்டாயம் புதிய சக்தி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. புதிய சக்தின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, அவருக்கு விஷன் இருக்குது, ஒரு சரியான பார்வை இருக்குது. அந்த சரியான பார்வையை ரொம்ப வலிமையாக முன்வைக்கிறார். திரைத்துறைகளில் அவர் பணியாற்றிய காலத்தில் அது கதாநாயகனாக அவர் இருந்ததிலிருந்து தொடங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ வந்து ஒரு புது மாற்றங்கள் அவருக்கு வந்து நிறைய அனுபவங்களை கொடுத்து ஒரு புதிய பக்குவ நிலையில் தான் நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கி இருக்கார். பழைய நிலையிலிருந்து மாறி, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு பிறகு மக்கள் நம்ம மேலே இவ்வளவு பெரிய ஒரு மரியாதை வச்சுருக்காங்களே, கண்ணை மூடிக்கிட்டு வாக்களிச்சிருக்காங்களே, அப்படிங்கிற போது அந்த மக்களுக்கு நாம் ரொம்ப 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 நேர்மையோடும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு அவரை வந்து அடுத்த நிலைக்கு மாற்றி மாற்றி கொண்டு போகிறதா தான் நான் பார்க்குறேன். நீங்கள் மக்கள் ஒட்டுமொத்தமாக வாக்கு வச்சாங்கன்னா அவருடைய திரையுடைய பிரபலம் அது ஒரு காரணம் இல்லை, மாற்றத்தை விரும்பினார்கள். பட் அவருடைய முகமும் ஒரு காரணம். அதை வைத்து அவர் ஒரு தொலைநோக்கோட செயல்பட நினைக்கிறாருன்னு சொல்கிறீங்களா? அதாவது இந்த மாற்றத்தை மற்றவங்க பார்க்குறது வேற, நான் பார்க்குறது வேற. நான் மற்றவங்க வந்து இதை சினிமாவோடு மட்டுமே சம்மந்தப்படுத்தி அல்லது அவருடைய புகழ் வட்டம்ங்கிற ஒன்றை மட்டுமே மையப்படுத்தி பார்க்குறாங்க. நான் அப்படி பார்க்கல. இது வந்து சமூக பொருளாதார காரணிகளுடைய மிக ஆழமான வெளிப்பாடு. இந்த காரணிகளுடைய ஆழமான ஒரு வெளிப்பாடும் விஜயனுடைய வருகையும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிடுச்சு. இதுதான் என்னை பொறுத்தவரை இதில் இருக்க நீங்கள் முக்கியமாக சொல்லணும். நீங்கள் வந்து மக்களுடைய மாற்றத்துக்கான விருப்பமும் திரு விஜயோடைய வருகையும் ஒன்று கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. அது வேற எங்கேயும் ஏன் கனெக்ட் ஆகலை? வேற எங்கேயும் கனெக்ட் ஆகலைனாக்க கனெக்ட் ஆகிறதுக்கு இடமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அவன் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு துயரம் அப்படிங்கிறது யாராலும் சொல்ல முடியாத, இதை எங்கடா இறக்கி வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை என்பது அரசியலை பயன்படுத்தி வேற எந்த தொழிலும் செய்யாமல் எதுவும் பண்ணாமல் அரசாங்கத்தினுடைய வருமானத்தை அல்லது சொத்துக்களை விட மிக கூடுதலாக ஒரு சொத்து சேர்த்த ஒரு கூட்டம் அரசியல்ங்கிற பேரில், அது எங்கே திரும்பி பார்த்தாலும் அதுதான். அது இல்லாமல் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாதுங்கிற ஆழ்மன துயரம் அந்த மக்கள்கிட்ட அது இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ திமுகனா அதிமுக, அதிமுகனா திமுக, அப்போ எப்படியோ பார்த்தாலும் இந்த கரப்டிவ் சிஸ்டம் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலையை மாற்றணுங்கிற ஒரு மக்களுடைய விஷயம் வந்து வேறொரு இடத்துல அது வந்து ஒரு டிரான்ஸ்மேஷன்ஸ், ஒரு மாற்றம் அல்லது மாற்ற மனநிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொன்று என்னென்னா, மக்களுக்கு அந்த கோபம் இருக்குது, விஜயுடைய வருகை இருக்குது, இடையில ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜி, இன்டர்நெட் அல்லது அதனுடைய தொடர்பு கடந்த காலத்தில் இருக்க முறைகளை விட மிகவும் தீவிரமாக அதில் செயல்படக்கூடிய தமிழகத்தினுடைய தலை சிறந்த சிந்தனையாளர்கள், இளைஞர்கள், மற்றவங்க எல்லாருமே இது ரெண்டையும் இணைப்பதற்கான ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறார்கள்.
அதுதான் இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம்ங்கிறது மட்டுமல்ல, எதிர்கால மாற்றத்துக்கும் இந்த இணக்கம் என்பது மிக மிக அவசியமானது என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் எதிர்கால மாற்றம் சொன்னீங்க. அதுக்கு முதல்ல இப்போ இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கே நம்பர்ஸ் தேவைப்படுது, அதிக அளவுக்கான பெரும்பான்மை தேவைப்படுது. இதற்காக தாவேகா அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்பவர்களை இழுக்க நினைக்கிறது அல்லது ராஜினாமா செய்வதற்கு உந்துதல் தருகிறது. அந்த இடத்தில் காலியாக வைத்து மறுதேர்தல் வரும் பொழுது வெல்ல நினைக்கிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது அப்படின்னு மற்ற கட்சிகள் குற்றம் சுமத்துறாங்க. நீங்க சொல்ற மாற்றங்கள்லாம் செய்யறதுக்கு இந்த நம்பர்ஸும் தேவைப்படுதில்லை, அதுக்கும் தாவேகா இணங்கி தான் இருக்கு. அதாவது ஒரு ராஜரீகம்ங்கிறாங்கல்ல, கவர்னிங், அது பல்வேறு சிக்கல்களை நிறைந்தது. இந்த சிக்கல்களை எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆள் மட்டும் கிடையாது. மன்னர்கள் காலத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அரசாட்சியை அல்லது அரசு அதிகாரத்தை நிலைப்படுத்துகிற போது நிறைய சிரமங்கள் வருது. அந்த சிரமங்கள் 1000 இருந்தாலும் அதில் வளைவு சுழிவுகள் நிறைய இருந்தாலும் கூட அந்த லட்சியத்தை கைவிடாமல் கொண்டு போகிறது தான் ஒரு தர்மத்தின் எல்லை அல்லது எத்திக்ஸ் சார்ந்த ஒரு அரசாங்கம். இப்போ நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கம் அல்லது முதல்வரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஹி இஸ் பேஸ்ட் ஆன் எத்திக்ஸ், சடன் எத்திக்ஸ். அதாவது ஒரு மனிதன் நேர்மையாக போகிற போது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு விலை போகிற ஆட்களெல்லாம் இன்றைய காலத்தில் இருக்கிறாங்க. ஒரு பவருங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காலமெல்லாம் எதிரியாக நினைத்திருந்த திமுகவும் அதிமுகவும் சேருமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இன்னைக்கு ஊடகங்களில் பல செய்திகள் வருது. சேர தயாராக இருந்தாங்கன்னா செய்தி வருது. ஆனால் கூட்டணி அமைக்கிறது ஏதோ ஒன்று. அப்போ அது எதுக்கு அப்படின்னாக்கா கொள்கைக்காக கிடையாது, அது முற்றும் முழுவதுமாக பவரை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய சூதாட்டத்தை நடத்தலாங்கிறத தவிர வேற ஒன்றும் கிடையாது அது. ஆனால் அதுலேருந்து இவர் மாறுறாரு. இவர் உண்மையிலேயே ஒரு அதிமுகவினுடைய ஒரு பெரும்பகுதியை உடைச்சி எடுத்து ஒரு மந்திரி சபை அமைக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்திருந்தால், அப்படி ஒரு முயற்சி எடுத்திருந்தால் அதில் முதல்ல கை தூக்குற ஆளாக யார் இருந்திருப்பா அப்படின்னாக்க எடப்பாடி இருந்திருப்பார். அவருக்கு பிரச்சனையே கிடையாது. எடப்பாடிகிட்ட நேரடியாக பேசி உனக்கு இத்தனை மந்திரி தர்றேன்ப்பா, நான் மெஜாரிட்டி வச்சுக்கிறேன், நான் முதலமைச்சர், நீ இரு அப்படின்னாக்க கண்ணை மூடிக்கிட்டு அவர் ஆதரிச்சிருப்பாரு. எப்படி நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்க ஆமா, இல்ல எடப்பாடியிடம் விஜய் பேசியிருந்தால் எடப்பாடியே வந்திருப்பாருங்க இல்லைங்க. ஆமா, எடப்பாடி, அதாவது எடப்பாடியை வச்சுக்கிட்டு இவர் பவர் மட்டும்தான் இவருக்கு அப்படின்னாக்க ஏதோ ஒரு விதத்தில் எடப்பாடியோட அவர் கான்டாக்ட் பண்ணி இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தும் கூட அது வேணாம். ஆனால் அங்கிருந்து இருக்கிறவங்களா வராங்களே, அவங்களா வர்றாங்க. ஏன்னா இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நம்ம இன்னைக்கு மீடியா ஒரு இடத்த ரொம்பவும் மறைக்கிறாங்க. அது விஜய்க்கு இழைக்கக்கூடிய அநீதி என்று நான் கருதுகிறேன். இன்னைக்கு மீடியாவினுடைய ஒரு பெரும்பகுதியும் சிந்தனையாளர்களும் ஒரு நியாயத்தை பேச மறுப்பதன் மூலம் இன்றைய முதலமைச்சருக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு அநீதியை இழைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் 108 இடம் அவர் ஆட்சியில் வர்றதுக்கும் இடைப்பட்ட காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மிக நெருக்கடியான காலம். இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரம் பல மாநிலங்களில் நடந்திருக்கு. கோவாவில் நடந்திருக்கு, மணிப்பூரில் நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. அப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா என்னன்னா, அவனை அப்படியே எடுத்து சேர்த்து கையை தூக்க வச்சு மெஜாரிட்டி ஆக்கி மந்திரி சபைக்கு போய் அவன்கிட்ட அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நிலைமைகள் தான் இருந்திருக்கு. ஆனால் இவர் புதுசாக இருந்தாலும் இவர் ஒரு உறுதியோட இதில் ஊழல் சம்பந்தப்படாத கம்யூனிஸ்டுகளோட உறவு வச்சு அவங்க ஆதரவை பெறுறதுக்கு அவங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். அதே போல் காங்கிரஸ், அதே போல் விசிகேயோட கடைசி நிமிடம் வரைக்கும், ஏன்னா ரொம்ப ஈஸியான முறையில் அவங்களுக்கு ஆளை கொண்டு சேர்த்து, உங்களுக்கு தெரியாதில்ல, சபாநாயகர் அவங்க இருக்கிறாங்க, தேர்வு பண்ணிட்டாங்க. சபாநாயகரை வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு வேணாலும் அவங்க விளையாடலாம். சபாநாயகர் நீங்கள் கடந்த காலத்தில் சபாநாயகர் ரோல் ஆளை எடுத்து மாற்றி இருக்கிறத இல்லைன்னு சொல்லி இல்லதை உண்டுன்னு சொல்லக்கூடிய பல நிலைமைகள் எல்லாம் கடந்த காலத்தில் இருந்திருக்கு. நான் அதை பற்றி இப்போனாக்கா தனி மனிதர்களுடைய மனசு புண்படும் என்பதால் அந்த பெயர்களை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. அந்த மாதிரியான எந்த விளையாட்டும் இவங்கள்ட்ட இல்லை. இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மற்றவங்க IUML அவங்களே முடிவு பண்ணி சேர்ந்தாங்க. அப்படி ஒரு பாதையை அவங்க வகுத்து போகிற போது குதிரை பேரத்தில் தான் அவர்கள் மையமாக இருந்திருப்பார்களே. ஆனால் குதிரை பேரத்தை நடத்தி பெரும் குதிரைகளை கிண்டியிலேருந்து கொண்டு இறக்கி வேகமாக ஓடக்கூட வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட ஒரு சூழலும் ஒரு வாய்ப்பும் இருந்தது.
அதுக்குள்ளே அவங்க போகவே இல்லை. இது நான் மனசார சொல்கிறேன். நான் சில பேர்கிட்ட கேட்குற போதும் அவங்களோட நெருங்கினவங்க பல பேர் வந்து இந்த ஆலோசனைகளை சொன்னபோது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சொன்னதா எனக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னாக்க, அப்படியே இருந்த ஆட்சியை கலக்கிட்டோம், மீண்டும் நம்ம நிற்போம், மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம், கட்டாயம் அறுதி பெரும்பான்மையோடு தான் வருவோம், நீங்கள் யாரும் எந்த பதட்டமும் வேண்டியதில்லை, இப்போ இருக்கிறதுல ஊழல் செய்த பேர் வழிகளோடு அது யாராக இருந்தாலும் அவங்களோட ஆட்சி அதிகாரத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னதாக தான் எனக்கு தகவல் கிடைச்சது. திரு சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, சேர்ப்பாங்களா இல்லையா, அவங்க மேலே புகார்கள் இருக்குது, சேர்த்துக்குவாங்களா இல்லையா, சேர்த்தா தாவேக்காவுக்கு கரை, சேர்க்காம இருந்தால் ஒருவேளை இந்த இடத்துல வெள்ளம் போகலாம், இதெல்லாம் பிரச்சனை இருக்குல்ல இப்போ? அதாவது வந்து ஒரு லைனில் விஜய் இருக்கார், இன்னொரு லைனில் வந்து இட் இஸ் நாட் ஏ கிரைசிஸ் ஆஃப் த டிவிகே. இந்த பிரச்சனை என்பது டிவிகேக்குள் ஏற்பட்ட ஒரு நெருக்கடியோ மற்றதோ அல்ல, இது முழுவதுமாக அதிமுகவில் ஏற்படக்கூடிய நெருக்கடி. இந்த ப்ராப்ளமே அதிமுகவினுடைய ப்ராப்ளம் இது. இப்போ இவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க, இவங்க நடக்கிறாங்க, இவங்களை ஆதரிக்கிறவங்க நாளைக்கு விட்டுருவாங்க போயிடுவாங்கங்கிற பயத்தில் செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க, அதை தனியாக ஒதுக்கி வைங்க. இப்போ விஜயபாஸ்கர், அதே போல் எடப்பாடி, அதே போல் வேலுமணி, அதே போல் அந்த நம்ம இந்த ஒரு விஜயபாஸ்கர், இப்படிப்பட்ட உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்ளம் என்ன, அவங்க ஒரு கட்சியாக இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதுக்கான விஷயம் வந்து அங்கே தான் நடக்குது. அவங்களுடைய பழைய விஷயங்கள், அப்புறம் அவர் தன்னை மதிக்கலைங்கிறது, அப்புறம் கடந்த காலத்தில் அதிமுகவுக்குள்ள பல்வேறு காரணங்களால் ஏற்பட்ட ஃப்ராக்ஷன், உள் மோதல்கள், இந்த குழப்பங்களிலிருந்து தான் அது வெளிப்பட்டு வருது. அது வெளிப்பட்டு வர்ற போது என்னன்னா, சில நேரங்களில் பாஸ்கர் போன்றவர்களுக்கு, கரூர் பாஸ்கர் போன்றவங்களுக்கு அங்கே இருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை கூட வரலாம். வர்ற போது நான் அதை ரிசைன் பண்ணிட்டு மெம்பராக வர்றேன், இதில் சேர்றேன் அப்படின்னு கூட அவங்க வரலாம். ஆனால் வந்தாங்கன்னா அவங்க மேலே இருக்கிற ஊழல் கறி தாவேக்காக்கு வருமா வராதா? அவங்க இதில் வந்து சேர்றாங்கன்னாக்க, ஒரு மெம்பராக சேர்றாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்களுக்கு வந்து அவங்களோட அதிகாரத்தை ஷேரை பவர் பண்ணலை, போகலை வரலங்கிற கேள்விகள் வரும். இதை வந்து இன்னொரு விஷயத்தை, இதனால தான் நான் ப்ராக்டிக்கலாக இதை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பெரிய எண்ணிக்கையில் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் தாவேக்காவுக்கு வர்றாங்க. அது வந்து ரொம்ப அது அந்த அந்த வெள்ளம் வந்து அது ரொம்ப ஈஸியாக வந்து சேருது. வந்து சேர்ற போது என்ன பண்ணுறாங்கனாக்க, தண்ணி ஓடி வரும்போது பெரிய மரங்களையும் இழுத்துக்கிட்டு வருது பாருங்க, அது மாதிரி இந்த விஜயபாஸ்கர் போன்றவங்களையும் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஆனால் மரம் தேர்தல் நிற்கும்னு சொல்லுமே, மரம் வந்து வெட்டுப்பட்டு கீழே கிடக்கல, அது மீண்டும் முளைச்சி வர்றதுங்கிறது இருக்கு பாருங்க. அந்த ப்ராசஸ் வர்ற போது அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வெட்டியாச்சுன்னு சொல்றீங்க. இது வந்து இப்போ வந்து ஊழல் சார்ந்த மரங்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறது. யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து இப்போ வர்ற போது வந்து பார்த்தீங்கன்னாக்க, பழைய பவர், பழைய செல்வாக்கு, அல்லது அதிமுகவில் ஒரு அமைச்சராக இருந்தது அப்படிலாம் இருக்க முடியாது. இப்போ அவங்க மாறி வர்ற போது, நான் வர்றேன் அப்படின்ற போது அவங்க அதிமுகவினுடைய, தாவேக்காவினுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்பட்டு தான் வரணும். விஜயுடைய மனநிலை, அவருடைய ஊழல் கூடாது, நான் ஊழல் செய்ய மாட்டேன், இன்னொருத்தரையும் ஊழல் வாங்க மாட்டேன், செய்ய அனுமதிக்க மாட்டேங்கிறத வந்து பகிரங்கமாக அறிவித்து, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது வரைக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு நெட் அடித்து கொசு கிசு எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தடுப்பை உருவாக்கிட்டு இருக்கும்போது நான் அதெல்லாம் செய்வேன்னு வர முடியாது. இப்போ அவர் வர்றாரு அப்படின்னாக்கா, கடந்த கால வாழ்க்கை வேறு, இப்போ இருக்கிற வாழ்க்கை வேறு. நீங்க ஒரு பெரிய லைன் போறீங்க, அவர் 5 வருஷம் முன்னால பண்ண ஊழலாம் இப்போ அதை கேட்குறீங்கன்னு கேட்குறீங்க. அது தனிப்பட்ட விஷயம், அதை வந்து நீங்க கேஸ் போடுங்க, அது நடந்துடும். இப்போ ஊழல் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக வந்து சேர்ந்தவங்க மேல ஒரு வழக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழக்கை தாவேக்கா டிஃபெண்ட் பண்ணாது. அவங்க ஒரு கட்சியில் சேர்ந்தவன், கட்சியில் சேர்ந்ததுக்கு பிற்பாடு தப்பு செய்கிறாங்களா இல்லையாங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் அது செய்ய முடியும். அதுக்கு முந்தைய ஒரு 50 ஆண்டு காலம் செய்த ஊழல் மற்றவங்க அவங்களெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு கஷ்டம் என்ன இருக்குது அப்படின்னாக்க, பொது வழியில் சரிது. இதே நேரத்தில் தாவேக்கா உடனே அவங்கள சேர்த்து ஒரு மந்திரி பதவிகள் மற்றது கொடுத்துருந்தா அது வேற விஷயம். ஆனால் ஒரு வளர்கிற இயக்கங்களில் வந்து எது முதன்மை, எது ரெண்டாவதுன்னு நம்ம பார்க்கணும். வளர்கிற இயக்கங்களில், அதாவது இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னாக்க, இட் இஸ் அ கிரைசஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட். ஒரு டெவலப்மெண்ட் நடக்கும்போது ஒரு கிரைசிஸ் இருக்கும், அந்த கிரைசிஸை வளர்றதுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. வளருகிற போது கட்டாயம் பிரச்சனை இருக்கும். உடல் வளர்ச்சியில், எல்லாத்திலையும் மனித வளர்ச்சியில், பொருளாதார வளர்ச்சியில் கிரைசிஸ் இருக்கும். அந்த கிரைசிஸில் வந்து தப்பான விஷயங்களை ஒதுக்கிட்டு
அல்லது தப்பான விஷயங்களை நல்லதா மாத்துறதுக்கான கடுமையான முயற்சி எடுத்து அல்லது சட்டதிட்டங்களை வலுவாக்கி அந்த தீமைகள் மீண்டும் வராமல் செய்யறது தான் அதுக்கு மாற்றே ஒழிய கம்ப்ளீட்டா முற்றும் முழுவதுமாக அவங்களை வெளியே நிற்க வச்சு நம்ம மீடியாவில் கேட்குறாங்கள கேள்வி கேட்குறாங்கள நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்களே, மீடியாவில் இருக்கிற அத்தனை பேரும் தாங்கள் என்ன செய்தோம் என்பதை முற்றாக மறந்துவிட்டு வெறும் கேள்வி கேட்கறதுல மட்டும் இருக்காங்கல்ல. இந்த நிலைமைகளை மாற்றி இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிப்பிய திரு மகேந்திரன், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.